guys, welcome back our channel Rider Machine. நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்க புரஷேவுக்கு வந்திருக்கோம். சோ இதுக்கோசம் அப்படினு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பேஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து இங்க ஓபன் பண்ணிருக்காங்க. சோ ஷோரூம். சோ அங்க தான் போய் பார்க்க போறோம். நம்ம வந்து புரஷேவுக்கத்துல இருக்கோம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா டெஸ்ட் கடலாம் இருக்கும். சோ அப்படியே நம்ம வந்து ஷோரூம் போறோம். குழந்தை ஸ்ட்ரீட் சரிங்களா? சோ இந்த ஸ்ட்ரீட்ல தான் நம்மளோட ஷோரூம் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்ட்ரீட்குள்ளே வந்து உள்ளே போகலாம். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு பேஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னே சொல்லலாம். ஸோ இது ஆக்சுவலாக என்ன பேட்டரி அப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாரண்டி பொறுத்தவரை உங்களுக்கு 5 years வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் ரீஜிஸ்ட்ரேஷன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஸோ அப்படின்னு சொல்ல உங்களுக்கு லைசன்ஸ் வேணாம், ரீஜிஸ்ட்ரேஷன் வேணாம், நோ பெட்ரோல். ஸோ இதேமாரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஆக்சுவலாக 3 மாடல் இருக்குது. 3 மாடலுமே நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் A to Z நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க இன்னைக்கு ஷோரூம்குள்ளே போகலாம். சரி guys, இப்போ வந்து நம்ம 3rd மாடலான மின் சக்தி ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாக்கரவுண்ட் நான் காட்டுறேன் எப்படி இருக்குது இதோட லுக் வந்து பாருங்கள். ஸோ ரொம்ப அட்ராக்டிவான லுக் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதான் வந்து 360 வாக்கரவுண்ட் ரிவ்யூ சரிங்களா? ஸோ நம்ம ஃபுல்லாகவே எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். சரி guys, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ மோட்டார் பொறுத்தவரையும் உங்களுக்கு 250 watts அப் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட்டர் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு எத்தனை இன்ச் வீல் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 inches வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்க. ஸோ இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90/100 செக்ஷன் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக BLDC அப் மோட்டார் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி வெஹிக்கிள் நல்லா ஃபஸ்ட்டு பேட்டரி தான் மெயினே. ஸோ பேட்டரி நம்ம காட்டலாம். ஸோ பேட்டரி பொறுத்தவரையில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இது ஆக்சுவலாக வந்து ஃபிக்ஸட் பேட்டரி. ஸோ ரிமூவபிள் கிடையாது. அதனால் உங்களுக்கு விசிபிளும் வந்து உங்களுக்கு கொடுக்கல. ஸோ இதில் என்ன பேட்டரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 volt 30 Ah பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1.4 kW பேட்டரி. ஸோ இதோட பேட்டரியோட வாரண்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 years அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் வாரண்ட்டி வந்து பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட டாப் ஸ்பீடுன்றது ஒரு 50 km டாப் ஸ்பீடுன்றது போகும். ஸோ இதோட மைலேஜ்ன்றது 80 km பர் சார்ஜ்க்கு. ஸ்பேஸ்ன்றது நல்லா பெருசாக கொடுத்துருக்கனால நம்ம சார்ஜரு இல்லை ஹெல்மெட்டு அதெல்லாம் வந்து கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சார்ஜர் பார்த்து இதுதான் வந்து சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மீட்டர்ஸ்க்கான ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா லென்த்தான ஒயர்ஸை வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சார்ஜர்ஸில் உங்களுக்கு இண்டிகேஷன் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து ஃபுல் சார்ஜ் ஏறிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 3.5 hours வந்து ஆகும் ஃபுல் சார்ஜ். ஸோ 0 to 100. ஸோ அப்படின்னு சொல்ல நீங்கள் டெய்லி ஒரு 50% அதுமாரிலாம் யூஸ் பண்ணி ஒரு 1 to 1.5 hours ஃபுல் சார்ஜ் வந்து ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கில் நீங்கள் இந்த சார்ஜர் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லாங் பீப் சவுண்ட் வரும். 5 to 8 செகண்ட்ஸ்க்கு உங்களுக்கு நல்லா பீப் சவுண்டுன்றது உங்களுக்கு தெளிவாக கேட்கும். ஸோ அப்படின்னு சொல்ல நீங்கள் சார்ஜரை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்தமாரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு மெயின் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த கேசிங் பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டல் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் கேசிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஹீட்டுன்றது சீக்கிரமாக வந்து எவாப்ரேட் ஆகும் இந்த சார்ஜர்லேருந்து. ஃப்ரண்ட் வீல் பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 inches வீல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பிரேக்கிங் பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்தவரையே பெட்டராகவே இருக்கும். ரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தெரியுது உங்களுக்கு டெலிஸ்கோபிக்ன்றது. ஸோ நம்ம மேடு பள்ளம் இந்தியன் ரோடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சஸ்பென்ஷன் பொறுத்தவரையே. இதில் வந்து உங்களுக்கு டியூவல் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு 2 சைடுமே உங்களுக்கு சஸ்பென்ஷன் இருக்கும். ஸோ ரைடர் அண்ட் பில்லியன் 2 பேருமே நம்ம கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணலாம். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட்ஸ் வந்து சைட் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சென்டர் ஸ்டாண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக சைட் ஸ்டாண்ட் வந்து இங்கே லோக்கலில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெஹிக்கிள் நீங்கள் ஸ்டேபிளாக நிற்க வைக்கணும் அப்படின்னா இந்த சென்டர் ஸ்டாண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து
ஹைட்டாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏற்றி இறக்கஸில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸ்பேஸ் வந்து எவ்வளோ பெருசாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். 2 கால் நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு சப்போஸ் நம்ம என்ன லக்கேஜ் வேணுனாலும் வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மின் சக்தி, ஸோ மின் ஆற்றல் அதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஓப்பனாக இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லாக்கிங் மெக்கானிசம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெஹிக்கிளை வந்து லாக் பண்ணிவிட்டு சாவி போட்டுட்டு ஸோ இதெல்லாம் வச்சுட்டு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் அது மாதிரிலாம் வைக்கிறோம்லாம் வச்சுட்டு லாக் பண்ணி கீ எடுக்கலாம். ஸோ அந்தமாரி ஆப்ஷன் இது. ஸோ அதை நம்ம லாஸ்ட்டு 2 வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா அந்தமாரி ஆப்ஷன் இல்லை. இது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் செக்யூர்டாக வந்து வச்சுருக்காங்க. சுவிச்சஸ் பற்றியே வந்து உங்களுக்கு ஐ பீம், லோ பீம், அதுக்கப்புறம் ஆரஞ்ச் சுவிச்சஸ், அதுக்கப்புறம் கீழே வந்து இண்டிகேட்டர்ஸ். ஸோ இண்டிகேட்டர்ஸ் பொறுத்தவரையே சில வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருப்பாங்க. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆரன் வந்து மேலே இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ ஈஸியாக இண்டிகேட்டர் ஆக்சஸ் பண்ணுற விதமாக இருக்குது. அதுக்கப்புறம் இது ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 3 மோட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான மோட்ஸ்க்கான மாத்திர அந்த சுவிச்சஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹெட்லைட்டு, இது ஆக்சுவலாக பார்க்கிங், அப்புறம் ஹெட்லைட் ஆனு ஆஃப். ஸோ அதுக்கான சுவிச்சஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆரன் சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரன் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டினேன் எந்தளவுக்கு லவுடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த வெஹிக்கிளுக்கான சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்க்கலாம். மல்டி கலர் எல்இடி கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னா பேட்ரி லெவல் இண்டிகேட்டர், உங்களுக்கு ஓடோமீட்டர், அதுக்கப்புறம் வந்து இது ஸ்பீடோமீட்டர் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கிங்கில் இருக்குல்ல, நம்ம பார்க்கிங்லேருந்து நம்ம ரைட் மோட் போடுறோம். ஓகே, இப்போ நம்ம ரைட் மோட் போட்டோன்னா ஸோ இப்போ வந்து ரெடி டு ரைடில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்ஸ் என்ன மோடில் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது இதில் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட டாப் ஸ்பீடுன்றது இப்போ 3rd மோடில் வச்சுருக்கேன். எவ்வளோ டாப் ஸ்பீடு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்ரோ அந்த டிசைனில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த டூம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு ரவுண்ட் டூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதே ஷேப்பில் மிரர்ஸ்லையும் க்ரோமில் வந்து கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் ரவுண்ட் ஷேப்பு. சரிங்களா? ஸோ அதேமாரி இப்போ நம்ம வந்து லைட்டிங் பார்க்கலாம். லைட்டிங் பொறுத்தவரை இப்போ வந்து டிஆர்எல் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டிஆர்எல் வந்து தெரியும். இது வந்து எல்இடியில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹெட்லைட் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோஜனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ரெட்ரோ சொன்னேன் இல்லையா, ஸோ அது தெரிவிக்கிற விதமாக ஹாலோஜனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஐ பீமில் இருக்குது. இப்போ நம்ம லோ பீம் காட்டுறேன். ஸோ தெரியுது அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். உங்களுக்கு ஐ பீம் இப்போ நான் மாற்றுறேன், அப்புறம் லோ பீம். ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு விசிபிலிட்டின்றது நல்லாவே கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு கீழே தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வித்து பஸரோடே கொடுத்துருக்காங்க. ஸோ டைலைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரைட்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் வந்து டெயில் செட்டப். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்ரோ அந்த டிசைன் எப்படி பண்ணாங்களோ ரியர்லேயும் வந்து அதே டிசைனை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சிருக்காங்க. இது வந்து டக் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிசைன் பொறுத்தவரையும் வந்து ஒரு ரைடர் ஒரு பில்லியன் வந்து கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணுறதுக்கான பெரிய லார்ஜ் ஆன சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து குஷன் பார்க்கலாம். ஸோ குஷன் பாருங்கள், ஒரு எந்த அளவுக்கு ஒரு குஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு குஷனாக இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே அவங்களோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, ALF. சரிங்களா? ஸோ அவங்க பிராண்டிங் வந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் ரயில் ரவுண்ட் ஷேப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பின்னாடி உட்காந்து பிடிக்கணுன்னா பிடிச்சிக்கலாம். நல்லா வந்து கம்ஃபர்டபுளாகவே கொடுத்துருக்காங்க. மெட்டல் இல்லை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்ட் போடுறதுக்கு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீஸ் பொறுத்தவரையே நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2 வந்து உங்களுக்கு மேனுவல் கீ, 2 ரிமோட் கீ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக், அப்புறம் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து கீலெஸ் என்ட்ரி மூலிமா ஆன் ஆகும். இப்போ நம்ம வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து கீலெஸ் ரிமோட். அந்த ரிமோட் 2 வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மின்சக்தின்ற அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்குது. இது நான் ரைட் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா வெஹிக்கிலும் நம்ம வந்து கீ போட்டு ஓட்டணும். ஸோ இது ஆக்சுவலாக கீலெஸ் என்ட்ரி இருக்குல்ல, நான் கீலெஸ் என்ட்ரியில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஆக்சுவலாக வந்து இந்த கீ வந்து என் பாக்கெட்டில் போட்டு எடுத்துன்னு போயிடுறேங்க. கீலெஸ் என்ட்ரிலேயே ஓட்டி காட்டணும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா. போட்டுட்டு இப்போ வந்து பார்க்கிங்கில் இருக்குது. இது நம்ம எடுக்கிறதுக்கு ஸோ 1 டேப் பண்ணிங்கன்னா இப்போ ரெடி மோட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா 3 மோட் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் மோடில் ஓட்டலாம். அதுக்கப்புறம் நம்ம போக போக ஒரு மோடில் ஓட்டி காட்டலாம். ஸோ இந்த டிஸ்பிளே வந்து கரெக்டாக தான் இருக்குது, பட் என்னோடய கேமராவில் தான் அப்படி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து என்ன ப்ரோ டிஸ்பிளே ஒரு மாதிரியாக தெரியுது சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ரைட் பண்ணி பார்க்கலாம். வா, ஸோ இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான டிசைன்ஸ். ஸோ எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி வாங்குற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம்.
ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் மோடில் ஓட்டி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் மோடில் பொறுத்தவரையே ஒரு 20, 30, 33, 36, 37, 40, 40, 40, 40, ஓகே 39 வரையும் போச்சு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் மோட், தேர்ட் மோடில் போட்டு ஓட்டி பார்க்கலாம். ஸோ தேர்ட் மோடில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 40 கிலோமீட்டர் பிரிட்ஜி மேலே இது வந்து அப்பில் ஏறிட்டுருக்கு கைஸ். ஸோ நார்மல் ஃப்ளாட் ரோட் கிடையாது இது. ஸோ அப்பில் ஏறிட்டுருக்கு. ஸோ மிரர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விசிபிலிட்டி தெரியும். ஏன்னா இது வந்து வைப்ரேஷன் இருக்காது, நல்லா ஸ்மூத்தாக போகும். ஏன்னா இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால உங்களுக்கு நல்லாவே பண்ணியிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வா, ஸோ இது ஆக்சுவலாக பேட்ரி லெவல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இதில் வந்து பேட்ரி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா லோ பேட்ரி இண்டிகேட்டர் சரிங்களா, அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதுலேயும் வந்து உங்களுக்கு ரெட் கலரில் காட்டுது. ஸோ என்ன தான் வந்து லோ பேட்ரியாக இருந்தாலுமே வெஹிக்கிளோட ஸ்பீடுன்றது குறையவே இல்லை, கரெக்டாக தான் போயிட்டே தான் இருக்குது. அதே டாப் ஸ்பீடுன்றது போயிட்டே தான் இருக்குது.